கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதியை காணும்னு மண்டபம் பூரா வீட்டில் இருக்கிற எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. மண்டபத்தில் ரேவதியை காணானதும் பதட்டத்தோட தேடிட்டு இருக்கும்போது கார்த்திக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சதும் கார்த்தியும் தேடிட்டு வரும்போது அங்கே நவீன் வர்றாங்க. டே கார்த்தி, ரேவதிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்படி இருக்கு அவங்க எதுக்கு மண்டபத்தை விட்டு அவ்வளவு பதட்டத்தோட வெளியில போனாங்கன்னு கேட்குறாங்க. டேய் ரேவதியை பாத்தியா, நீ எங்கே பார்த்தேன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாண்டா, நான் ஒரு வேலை விஷயமா நான் ஃபோனில் மீட்டிங்கில் இருந்துட்டு இருந்தேன். நவீன் அந்த குடோனோட அட்ரஸை சொல்லி ரேவதி அங்கே பதட்டமாக நின்னதை நான் பார்த்தேன். ஃபோன் மீட்டிங் முடிஞ்சதும் சரி பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரேவதியை காணோம். ஒருவேளை மண்டபத்துக்கு தான் வந்துட்டாங்களான்னு இங்கே வந்து பார்த்தா இங்கே எல்லாரும் ஆளுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எதுக்கு அங்கே போனாங்கன்னு கேட்குறாங்க நவீன். ஓ அப்படியா சொல்கிற, சரி இருடா நான் போய் பார்த்துட்டு வரேன், அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அந்த குடோனுக்கு தேடிக்கிட்டு போகிறாங்க. குடோனில் பார்த்தா ரேவதி மகேஷை காப்பாத்துறதுக்காக போகிறாங்க. காப்பாற்றினதும் உடனே மகேஷை அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதி, உன் கழுத்தில் இந்த தாலி கிடக்கிறதுனால தானே நீயும் என் கூட சேர மறுக்கிற. அம்மாவும் சதி பண்ணி அந்த டிரைவரை உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டானால இந்த தாலி இனிமேல் உன் கழுத்தில் கிடக்கக்கூடாது. இதை முதல்ல அத்தேரி நீயும் நானும் எங்காவது போய் ரெண்டு பேரும் சேர்ந்து பொழைச்சிக்கலாம். உன் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன், நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டியா வாழலான்னு கேட்குறாங்க. மகேஷ், அது இனிமேல் நடக்காது. என் கழுத்தில் ஒரு தடவை தாலி ஏறினா அது அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சது. இனிமேல் நீ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்கிறாங்க. ரேவதி, அதுக்காகவா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். உங்க அம்மா எனக்கு எப்படி பழி வாங்கி போட்டாங்க பாத்தியல்ல, அதே மாதிரி நானும் உன்னை பழி வாங்கணும். நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தாலி அக்க போன மகேஷ் கழுத்தில் இருக்கிற தாலியை அத்துட்டு இருக்கும்போது ரேவதி முடிஞ்ச வரைக்கும் அதை காப்பாற்றிக்கிறாங்க. அப்போங்க ரவடிங்களை உள்ளே போட்டு பூட்டியிருக்காங்க. அந்த ரவடிங்களும் கதவை உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்ததும் மகேஷ் கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. மகேஷும் சரியான வில்லத்தனமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளவு சாதுவாக இருந்த மகேஷ் இவ்வளவு மிருகத்தனமாக நடந்துக்குவான்னு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, நம்மக்கிட்டே இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறேனேன்னு பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ரெண்டு ரபடிங்களும் மகேஷை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க, இன்னொருத்தனை வான கத்தியால் வந்து குத்துவா அப்படின்னு சொன்னதும் இன்னொரு ரபடி கத்தி எடுத்துக்கிட்டு போய் மகேஷ் வயிற்றுல குத்திடுறாங்க. மகேஷ், ஐயோ ரேவதி என்னை காப்பாற்று காப்பாற்றுங்கிறாங்க. ரேவதியும் மனசு இலகி போய் சொருகி இருந்த கத்தியை அவங்க கையால் எடுத்துடுறாங்க. கரெக்டாக அங்கே கார்த்தி வந்துடுறாங்க. கார்த்தி வந்து பார்க்கும்போது ரேவதி கையில் கத்தியோடு நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் கார்த்தியை பார்த்ததும் பயந்து மிரண்டு நிற்கிறாங்க ரேவதி. இவரை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, இவரை ரபடிங்க கத்தியால் குத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அம்மா நேற்று நைட்டு ஃபோனில் பேசுனது இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். மகேஷை பற்றின விஷயத்த பேசுனதும் சரி அம்மா எங்கே தான் போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க காருக்கு பின்னாடி டிக்கியில் ஒளிஞ்சிட்டு வந்தா. அம்மா இந்த குடோனுக்கு வந்து மகேஷை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் மகேஷை பார்த்தேன். மகேஷை அம்மா தான் கட்டி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சேன். அதான் காலையில் மண்டபத்துக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்தபோது தான் யாருக்கும் தெரியாமல் மண்டபத்திலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது மகேஷை காப்பாற்றிடலான்னு நினச்சேன். நான் வந்த நேரம் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுங்கிறாங்க ரேவதி. ஓ அப்படியா, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத ரேவதி, மகேஷை காரில் தூக்கி வைக்கலாம், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. ரேவதியும் மகேஷ் ஒரு கை பிடிக்கிறாங்க. ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமா சேர்ந்து மகேஷை காருக்குள்ளே வச்சுட்டு ஒரு தனி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மண்டபத்தில் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் பரபரப்பாக தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு போகிறாங்க. ஏங்க நான் வெளியில் ஒரு முக்கியமான வேலையை போடுறேன், போனதும் வந்துடுறேங்கிறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, ஃபங்க்ஷன் நடக்க போகிற நேரத்தில் இப்போ முக்கியமான வேலைன்னு சொல்லி வெளியில் போறியே எப்படி அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க இது ரொம்ப முக்கியமான வேலை. சரி சாமுண்டீஸ்வரி, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த குடோனில் போய் பார்க்குறாங்க. அங்கே மகேஷை காணா, கட்டெல்லாம் அவுத்துருக்கு, ஏதோ ரவுடித்தனம் நடந்திருக்குதே, நம்ம கட்டி போட்டு வச்சிருந்த அந்த ரவுடிகளையும் காணா, மகேஷையும் காணா, எப்படியோ தப்பிச்சு போயிட்டானேன்னு சாமுண்டீஸ்வரி கோவத்தோட திரும்பவும் மண்டபத்துக்கு போகிறாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் மகேஷை கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஓடி வந்த நர்ஸு சொல்கிறாங்க, சார் நீங்கள் தான் ராஜாவா, எங்கள் டாக்டர் சொன்னார் சார், சரி நீங்கள் விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு மகேஷை ஸ்ட்ரெச்சரில் வச்சு அந்த நர்ஸு அங்கே ஐசி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ டாக்டரும் வராங்க. வந்ததும் சார் நீங்கள் தான் ராஜாவா, என் ஃப்ரெண்டு ரமேஷ் சொல்லியிருக்கேன் சார். அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்கவும் நடந்ததை கார்த்தி சொல்கிறாங்க. ரவுடிங்க குத்திட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. கத்தி குத்து ஏற்பட்டிருக்கு, அதனால நாங்கள் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கிறாங்க. சரிங்கிறாங்க கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு ரேவதி, இங்கே நடந்த விஷயத்தை எதையும் நீ வீட்டில் போய் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாங்கிறாங்க. ரேவதியும் சரின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு வராங்க. வந்ததும் இங்கே எல்லாருமே பரபரப்போட ரேவதியை பார்த்ததும், ரேவதி இவ்வளவு நேரமாக நீ எங்கே போயிட்ட, உன்னை எல்லாரும் தேடணும் தெரியுமா, கொஞ்ச நேரம் நீ காணானதும் நாங்கள் பயந்து போயிட்டோங்கிறாங்க. ராஜா ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் எங்கே போனீங்கிறாங்க. இல்லை வீட்டில் ஒரு பொருளை வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன்னு ரேவதி சொன்னாப்புல. சரியாக தான் போய் எடுத்துகிட்டு வரலான்ட்டு நாங்கள் போனோம், அதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க. சரி சரி
ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சுல, ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தி ரேவதி 2 பேரும் ரெடியாகி மணமேடைக்கு போறாங்க. தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு ஐயர் வந்திருக்காங்க. ஐயர் ஓம்பழுத்தவும் புது தாலி சங்கிலி எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்தி ஐயர்கிட்ட இருந்து தாலி செயினை வாங்கி சம்பிரதாயப்படி ரேவதி கழுத்துல போடுறாங்க. ரேவதி கார்த்திக்கு முன்னாடி தலை குனிஞ்சு தலை வணங்கி அந்த தாலி செயினை ஏற்றுக்கிறாங்க. சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி அப்பாடா இப்போதான் திருப்பி. ரேவதி பிடிவாதமாக ஏதாவது சொல்லிடுவாளோ சம்மதிக்க மாட்டாளோன்னு தயங்கி இருந்தோம். நல்ல வேலை ரேவதி சந்தோஷமாக இந்த விசேஷத்தை ஏற்றுக்கிட்டா. இதே மாதிரி ராஜாவையும் ஏற்றுக்கிட்டானா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. கார்த்தி ரேவதியை தனியாக கூப்பிட்டு, ரேவதி வீட்டுக்கு போய் நீ சமாளிச்சுடு, நான் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், யார் என்ன கேட்டாலும் நீ எதுவும் பதில் சொல்லிடாதீங்கிறாங்க. ரேவதியும் சரிங்கிறாங்க. நீ தப்பாக எடுத்துக்கல, நான் ஒன்று கேட்கட்டுமாங்கிறாங்க ரேவதி. என்னன்னு கேட்குறாங்க கார்த்தி. எனக்கும் மகேஷை பார்க்கணும் போல இருக்கு, நானும் வரட்டுமாங்கிறாங்க. இப்போ வேண்டாம், நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, இப்போ உள்ளே போனால் யாரும் விட மாட்டாங்க, போனோம்னா லேட் ஆகிடும், அப்புறம் வீட்டில் எல்லாரும் எங்கே போனீங்க அப்படிங்கிற கேள்வி வரும், வீட்டில் எல்லாரும் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், மகேஷ் கண்ணு திறக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் பார்த்து பேசிக்கலாங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதாங்கிறாங்க ரேவதி. கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இது போலீஸ் கேஸாக மாறிடுது. போலீஸ் விசாரணைக்காக வந்திருக்காங்க. விசாரணையில் மகேஷ்க்கு எப்படி கத்தி குத்துப்பட்டது, அவங்கள யார் இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துனீங்கன்னெல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் கார்த்தி நானும் என் ஒய்ஃபும் தான் கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்கவும் ரேவதிங்கிறாங்க. அப்போ ரேவதியும் நாங்கள் பார்த்து பேசணுங்கிறாங்க. சரி சார், ரேவதியை பார்க்கலாம். ரேவதிக்கு எனக்கு இன்றைக்கி தான் தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சது, நான் அவங்கள வீட்டில் விட்டுட்டு நேராக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா, சரி நாங்கள் போய் ரேவதியை பார்த்து பேசிட்டு விசாரணை முடிச்சதும் வர்றாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான், வேற இன்னும் நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறாங்க. சரி பாருங்கன்னு கார்த்தி சொல்லவும் போலீஸ் 5-6 பேர் ரேவதி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன சார் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? மண்டபத்தில் ரெய்டு நடக்குதுன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் வந்தாங்க, இப்போ வீட்டுக்கு நீங்கள் போலீஸ் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. மகேஷ் கேஸ் விஷயமா நாங்கள் ரேவதியை பார்க்கணுங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சார் மகேஷை பற்றி என் பொண்ணு ரேவதி கிட்ட என்ன கேட்க போறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் மேடம், மகேஷ் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அவர் ரேவதிங்கிற பேரை தான் சொல்கிறாங்க, அதான் ரேவதியை பார்த்து நாங்கள் விசாரணை பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோங்கிறாங்க. அந்த மகேஷ்க்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த மகேஷே ரேவதி மூலம் வாக்குமூலம் கொடுத்துருக்கும் போது நாங்கள் ரேவதியை பார்த்து தானே ஆகணுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, மகேஷை நாம தானே கட்டி போட்டிருந்தோம், ரேவதி பேரில் எதுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கான்? சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல, அந்த மகேஷ் எங்கே இருக்கானே தெரியலைங்கிறாங்க. அந்த மகேஷ் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை யாரோ கத்தியால் குத்திட்டாங்க. அப்போ யாருன்னு கேட்டால் ரேவதிங்கிற பேரை மட்டும்தான் சொல்கிறான். அதனால தான் உங்கள் பொண்ணு ரேவதியை நாங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணுங்கிறாங்க. சார் ஆரம்பத்தில் வீட்டில் விசாரிக்கிறேனுங்க, இப்போ கையோட கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்களான்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும். ஆமாம் மேடம், அவங்க வீட்டுக்காரர் ராஜா கூட இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு, விசாரணை முடிஞ்சதும் நாங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன், சந்திரா இவங்க எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. பாத்தியாக்கா, அந்த டிரைவர் பையன் மகேஷை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னான், இப்போ அவனை கடத்திக்கிட்டு வந்து வச்சிருந்து இப்போ தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதும் அவன் கதையை முடிச்சிடலான்னு கத்தியால் குத்திட்டான் போல இருக்கு. இது எப்படியோ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவையில்லாமல் நம்ம ரேவதியும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறேங்கிற பேரில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? இப்படி வசமாக போய் சிக்கிட்டியாக்கான்னு சந்திரா சொல்லுவோம். சந்திரா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ பேசாமல் அமைதியாக நிலுங்கிறாங்க. அப்போ தான் சந்திராவுக்கு சிவனாண்டிகிட்ட இருந்து ஃபோன் வருது. சந்திரா உங்கள் வீட்டில் இருக்கிற டிரைவர் ராஜா யார் தெரியுமா? அந்த ராஜ சேதுபதியோட பேரன்தான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா, அடே அப்பா, இவ்வளவு நாளாக டிரைவர் வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம அக்காவையும் நம்ம குடும்பத்தையும் ஏமாற்றி நடிச்சிட்டு இருந்தானா, பார்த்தா அதுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஆசையில் எப்படியோ அந்த மகேஷை போட்டு தள்ளிட்டான் போல இருக்கு. இப்போ அதுவும் போலீஸ் கேஸாக மாறி டிரைவர் பையன் வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார்த்தியும் வர்றாங்க. சந்திரா பார்த்துட்டு, ஆமாம் நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. சந்திரா சொன்னதை கேட்டதும் கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. என்ன தெரிஞ்சு போச்சு? மகேஷ் ஆஸ்பத்திரியில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமா? மகேஷுக்கு தான் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ தான் நல்லா உயிரோடு இருக்காரு, அவருக்கு என்ன? அவரை நானும் ரேவதியும் போய் பார்த்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லியிருப்பாங்களான்னு கார்த்தி சந்திராவை பார்க்குறாங்க. சந்திரா கார்த்தியை பார்த்து, இருக்குடி உனக்கு மவனே, இவ்வளவு நாளாக பொய் சொல்லி எங்களை ஏமாத்தினியல்ல, அக்கா கையாலேயே இந்த வீட்டை விட்டு உனக்கு வெளியே விரட்டுறேன் பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. சந்திரா எதை பற்றி யோசிக்கிறாங்கன்னு கார்த்திக்கு தகவல் தெரிஞ்சிருது. அந்த ராஜ சேதுபதியோட பேருன்னு சிவனாண்டி மூலமாக சந்திராவுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. சந்திராவை எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அத்தை முன்னாடி முட்டாள் ஆக்கணுமேனு கார்த்தி யோசிக்கிறாங்க. சந்திரா எதிர்பார்க்காத நேரம் பார்த்து சந்திரா முக்கு உடையுது. சந்திரா முகத்துல கரிய பசிட்டு, ச்சே இவன் விஷயத்துல தலையிட்ட போதெல்லாம் இப்படிதான் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறோம், இவனை எப்போ தான் சிக்க வைக்க போறோமோ நினைச்சிட்டு போறாங்க சந்திரா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.